என்னைக்கு நாங்களாம் பெரிய லெவலுக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறானோ, என்னைக்கு தன்னை வளர்த்தவர்களுக்கு நம்பிக்கை இல்லாதவனா போயிடுறானோ, அவங்களுக்கெல்லாம் அப்படியே ஸ்டாக்னன்ட் ஆயிரும். நாங்க வானத்திலிருந்து குதிச்சோம், முழங்கால முடக்கணும்னா அப்படி நின்னுக்கிறோம். ஆனா நான் சொல்றதை மட்டும் நீ கேட்டினா, உன் ஐஸ்வர்யம் வளர்றது நிக்கவே நிக்காது, அது வளர்ந்துகிட்டே இருக்கும். அர்த்தம், உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆமேன். நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, பாவி பரிசுத்தவான் என்பது அல்ல புதிய ஏற்பாட்டில். பழைய ஏற்பாட்டில் தான் அது. புதிய ஏற்பாட்டில் ஏழை பணக்காரன்லாம் கிடையாது. எனக்கு கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டான் எல்லாம் பணக்காரன். அப்ப புதிய ஏற்பாட்டில் எப்படி நல்லவன் கெட்டவன் பிரிக்கிறது? பணக்காரன் பெரிய பணக்காரன். கையை தட்டு கொடுத்தவருக்கு ஆமேன். இந்த ஜூலாஜால வேலை பார்க்கறவனா ஒரு பணக்காரனோட நின்றுவாங்க. ஆனா நீயும் நானும் ஆமேன். பைபிள் சொல்லுது, பூர்ணமான ஆசீர்வாதம், மிகுதியான ஆசீர்வாதம். நம்முடைய ஐஸ்வர்யத்தின் வளர்ச்சி நிற்காது, அது வளர்ந்துகிட்டே இருக்கும். நண்பகல் வரைக்கும் சூரியன் அப்படியே பிரைட் ஆகிட்டே போற மாதிரி உங்க லைஃப்ல அது பிரைட் ஆகும். சார் நிறைய பேர் வாழ்க்கையில் நடக்கல சார். ஆமா, அவங்க வாழ்க்கையில் நடக்கலன்னு சொல்லாதீங்க, அவங்க வாழ்க்கையில் நடக்குது. அவங்க எதை பேசுறாங்களோ அது நடக்குது. நம்ம வாழ்க்கையில் எது நடக்கும்? நம்ம எதை பேசுறோமோ அது நடக்கும். என் அன்புக்குரியவர்களே, நாம் எதை பேசுகிறோம் என்பது மிகுந்த முக்கியமானது. ஏனென்றால் இந்த வருஷத்தின் தலையெழுத்து நாம் பேசுகிறதின்படி தான் அமையப் போகிறது. இன்றைக்கு நான் என்ன பேச போறேன்னா, சீக்ரெட்ஸ் ஆஃப் பிகமிங் ரிச், ஐஸ்வர்யவானாவதற்கான ரகசியங்கள் என்று பேச போகிறேன். ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 26:18. தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும், யாரு வெட்டினவைகளும்? ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி, யார் தோண்டினா? ஈசாக்கு தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே, தன் தகப்பன் என்ன எண்ணத்தோடு கூட அதை தோண்டினானோ, என்ன கனவுகளோடு தோண்டினானோ அதே பெயரை மறுபடியும் அவைகளுக்கு பெயரிட்டான். என் அன்புக்குரிய நல்லா கவனிக்கணும். ஈசாக்கு எந்த துறவையும் தோண்டல. ஈசாக்கோட அப்பா தான் துறவு தோண்டினாரு. அதுல ஏராளமா தண்ணி வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த துறவை எல்லாம் எதிரிகள் வந்து என்ன செஞ்சிட்டாங்க? மூடிட்டாங்க. இப்ப ஈசாக்கு என்ன செய்யறான்? ஆபிரகாம் தான் தோண்டினாரு, அவங்க அப்பா. ஈசாக்கு தோண்டல, ஆபிரகாம் தோண்டதை பெலிஸ்தர் மூடிட்டாங்க. ஈசாக்கு என்ன செஞ்சான்? மூடுனதை மட்டும் திறக்கிறான். கையை தட்டுங்க.